இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கிறார். அதற்காக அவர் செல்லக்கூடியதை காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் குறித்து பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சிபிஐ, அமலாக்கத்துறை, ஐடி போன்ற விசாரணை அமைப்புகளை இப்போ சென்சார் போர்டும் சேர்ந்திருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தமிழக முதலமைச்சர் வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் சிபிஐ விசாரணைக்காக அங்கே டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா ஒரு அழுத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இயல்பா நடக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக முதலமைச்சர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக முதலமைச்சர் நடு இரவு கதவை தட்டி யூடியூபர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரு பாஜக மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்று சொல்கிறார். இன்னைக்கு நடக்கின்ற இந்த விசாரணை சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி, அது மட்டும் இல்ல, தாவேகாவை சார்ந்தவர்களே தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்களே கேட்டதின் அடிப்படையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டின் விசாரணையின் அடிப்படையில் அந்த விசாரணை டெல்லியில் தான் நடைபெற முடியும் என்ற வகையில் டெல்லியில் இது நடைபெறுகிறது. எஃப்ஐஆர் கரூரில் பதியப்பட்டாலும் பின்னால கோர்ட் நடக்கிறது கரூர்ல, தமிழ்நாட்டுல நடக்கலாம். ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐடி தானே கேட்டாங்க, சிபிஐ கேட்கலையே. இல்ல, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானே அது. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்ன்றது சட்ட விதிகள்ல இருக்காது. தமிழக அரசு இல்லாத ஒரு விசாரணை கேட்டாங்க. அந்த தமிழக அரசு இல்லாத விசாரணை சிபிஐ. அதனால எஸ்ஐடின்றது நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருந்தாங்க, அதை எதிர்த்து அவங்க போட்டாங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க நீதி அரசர் அருணா அவங்க தலைமையில போட்டதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க போனாங்க. ஸோ அவங்க இந்த நம்பிக்கை இல்லாம போனதே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே. அதனால தாவேகாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு நடுநிலையான அதற்கு மேல்பட்ட ஒரு விசாரணையை வேண்டினார்கள். அதுதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால யாருமே, அது நடிகர்களா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதியா இருக்கட்டும், விசாரணைக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இல்லை. யாருமே அந்த சட்ட விதிகளின்படி விசாரணைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதன்படி அவர் செல்கிறார். அத ஒரு சாதாரண ஒரு சட்ட முறையை ஏதோ பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக அதை முன்னிறுத்துவது தவறு என்பது எனது கருத்து. சட்டத்துக்கு மேற்பட்டவங்க யாரும் இல்லை, எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. விஜய் இந்த விசாரணையை எப்படி எதிர்கொள்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது விஜய் கையில தான் இருக்கு. அவர் எப்படி எதிர்கொள்வார் நான் சொல்ல முடியாது. பட் அவரு ஒரு நேர்மையா ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் எதிர்கொள்வார்னு நினைக்கிறேன். அவரு ஒன்றும் எந்த விதத்திலையும் பதற்றமோ இல்லைன்னா அவர் எந்த கருத்தையோ சொல்லல. அவர் சுற்றிதான் கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறதே தவிர அவரு எந்த கருத்தையும் சொல்லல, அவர் எந்த பாராபட்சமும் இருந்துன்னு சொல்லல. அதனால அவர் சொல்லாத வரையில மற்றவர்களின் கருத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் தான் எனது கருத்து. அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் இதை தங்களது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இந்த சிபிஐ விசாரணைய பாஜகவுக்கு எதிராகவும் தங்கள் அரசியல் லாபத்திற்காகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர பாஜக என்னைக்குமே அதை பற்றி எந்தவித சலனமும் இல்லாமல், ஏன்னா இது ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டது, நாங்களும் அதை அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். தம்பி விஜய் அவர்களும் அப்படித்தான் ஏற்றுக்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன். இதுல ஜனநாயகனா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சிபிஐ இருக்கட்டும், இதுல இடையில புகுந்து காங்கிரஸ் திமுக குளிர் காய்வதை தான் எனக்கு வியப்பாகவும் இருக்கிறது, சிரிப்பாகவும் இருக்கிறது. இந்த விசாரணை அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த விசாரணை சட்டப்படியான விசாரணை, அதற்கு விஜய் போகிறார் அப்படின்னாலுமே கூட அவருடைய படத்திற்கு சென்சார் சில விஷயங்கள்ல சென்சார் போர்டையும் மத்திய அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது போன்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் இத மாதிரி ஒரு கருத்தை வைக்கவே முடியாது. அது கங்கனா ராவத்தோட படமா இருக்கட்டும், நம்ம ரோஜா அவங்க கணவர் எடுத்த குற்றப்பத்திரிகையா இருக்கட்டும், இது எல்லாமே தடுத்தது காங்கிரஸ். 1 வருடம் கூட 2 வருடம் கூட அவங்க சில படங்களை தடுத்து வைத்திருக்காங்க. அவங்கள மாதிரி அவங்க மற்றவங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவரை கிண்டல் பண்ற யூடியூபை கொடுத்து அவரோட சமூக வலைதளத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதனால பாஜகவிற்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி பார்த்தா அதே நேரத்துல
பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் அரசியல் படம் தான், ஏன் அதுக்கு தடை செய்ய முடியாதா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவா சென்சார் போர்டோட முடிவு. அது சுப்ரீம் கோர்ட்லயே அது எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாமே விஜயை சுத்தி ஒரு அரசியல் செய்து அதில் தாங்கள் குளிர்காய இல்லாம நினைக்கிறாங்களே தவிர பாஜகவிற்கு அதை சம்பந்தப்படுத்துகிறார்களே தவிர இது பாஜகவிற்கும் விஜயோட படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இன்னைக்கு விசாரணைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் தெளிவாக இங்கே வலியுறுத்துகிறேன்.